வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதம நீதியரசராக உச்ச நீதிமன்ற நீதியரசர் முர்து பெர்னாண்டோ சத்திய பிரமாணம். சீரற்ற காலநிலையால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க நடவடிக்கை. கொழும்பில் கல்வி அமைச்சு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம், 3 கைது. இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை ஊழியர்களின் போராட்டம் நிறைவு. முல்லைத்தீவு ஒதியமலை படுகொலை நினைவு நாள் இன்று அனுஷ்டிப்பு. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தல். சிரிய கிளர்ச்சியாளர்கள் சிரியாவிற்குள் முன்னேறிக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஈரான் சார்பு ஆயுத குழுக்கள் சிரியாவிற்குள் நுழைவு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கிரே முழுவாடை பால்மா. பிரதம நீதியரசராக உச்ச நீதிமன்ற நீதியரசர் முர்து பெர்னாண்டோ சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உச்ச நீதிமன்ற நீதியரசர் முர்து நிருபா பெர்னாண்டோ இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இலங்கையின் பிரதம நீதியரசர் பதவியை வகிக்கும் 2வது பெண்ணாகவும் இலங்கையின் 48வது பிரதம நீதியரசராகவும் முர்து பெர்னாண்டோ வரலாற்றில் இணைந்துள்ளார். பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான பதவிக்கு அவரது பெயர் பரிந்துரைக்கப்பட்டதுடன் அரசியலமைப்பு பேரவையினால் அண்மையில் அங்கீகரிக்கப்பட்டது. 1985ஆம் ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட அவர் 1997ஆம் ஆண்டு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாகவும் 2014ஆம் ஆண்டு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றார். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் அரச தரப்பு சட்டத்தரணியாக இணைந்து 30 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிய முர்து பெர்னாண்டோ 2018 மார்ச் மாதம் உச்ச நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார். அவர் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக கடமையாற்றினார். மொரட்டுவ பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கல்லூரியின் பழைய மாணவியான முர்து பெர்னாண்டோ கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தில் சட்டத்துறை இளமானி பட்டம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கிரே முழுவாடை பால்மா. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கும் கொடுப்பனவுகளை மீள் பரிசீலனை செய்வதற்கான குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கும் கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகளை மீள் பரிசீலனை செய்வதற்கான குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகளை மீள் பரிசீலனை செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் KD சித்ரஸ்ரீ தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர். சீரற்ற காலநிலையால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பிரதி அமைச்சர் வசந்த பியரிசு தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலையால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கான திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச தெரிவித்துள்ளார். அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். රජයක් විදිහට මේ සියලු ආපදා තත්ත්වයන් නියමිත තත්ත්වයට පත් කිරීම සඳහා ජනතාවට වන්දි ගෙවන්න. நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக 17 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்தினருக்கு எமது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டில் உள்ள 24 மாவட்டங்களில் 226 பிரதேச செயலக பிரிவுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டன. மேலும் 1,39,439 குடும்பங்களைச் சேர்ந்த 4,69,872 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 7 பேர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை 103 வீடுகள் முற்றாகவும் 2,715 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. சீரற்ற காலநிலையால் ஏராளமான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.
மீனவர்களும் பாரிய பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இவ்வாறு பாதிப்பை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முறையாக தரவுகள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும். அத்துடன் எதிர்காலத்தில் இயற்கை சீற்றத்தின் பாதிப்புகளை குறைப்பதற்கான திட்டங்களை முன்னெடுக்கவும் தீர்மானித்துள்ளோம். සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රයේ ඒ සියලු නිලධාරි මහත්වරු සම්බන්ධ කර ගනිමින් தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாக்கள் வெளியான விவகாரம் தொடர்பான மனு மீதான விசாரணை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளின் 3 கேள்விகள் முன்கூட்டியே கசிந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் குறித்த 3 வினாக்களுக்குமான முழுமையான புள்ளிகளை பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு அமைச்சரவை பரிந்துரைத்து உள்ளதாக சட்டம் அதிபர் இன்று உயர் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளார். இந்த வினாத்தாளுக்கான தேர்வை மீண்டும் நடத்துவதால் மாணவர்கள் பாதிக்கப்படலாம் எனவும் பரீட்சையை மீண்டும் நடத்துவது பொருத்தமானது அல்ல எனவும் அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாக சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன உயர் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளார். புலமைப்பரிசில் பரீட்சை நடத்தப்பட்ட விதத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று மீள அழைக்கப்பட்ட போதே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்த கோரி சட்டம் அதிபர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். அதன்பின் மனு மீதான விசாரணையை டிசம்பர் 11ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. இசுர்பாய முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இசுர்பாய முன்பாக இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழுவினரில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை 2 போலீசார் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆசிரியர் சேவையில் தம்மை நிரந்தரமாக இணைத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்திருந்த 100க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்பார்த்த முறைமை மாற்றம் இதுதானா, இதற்காகவா வாக்களித்துள்ளோம், பிரச்சினைக்கு தீர்வு இல்லையா என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதன்போது போலீசார் அவர்களை வீதியிலிருந்து அகற்ற முற்பட்ட தருணத்தில் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக பொருள கொட்டாவ 174 பஸ் வீதியின் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து 3 கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் விராஜ் மனரங்க கருத்து வெளியிடுகையில் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான நிரந்தர நியமனத்தை வழங்கும் விடயத்தில் அரசாங்கம் அசந்தமந்த போக்கிலேயே செயல்படுகின்றது. நிலையான அரசாங்கம் உருவாகும் வரை நாம் காத்திருந்தோம். ஆனால் அரசாங்கம் எமக்கான தீர்வை வழங்குவதாக தெரியவில்லை. நாம் பாடசாலைகளில் 5 வருடங்கள் சேவையாற்றுகின்றோம். ஆனால் அரசாங்கம் எமக்கு மீண்டும் பரீட்சை வைக்க திணிக்கின்றது. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. கோவிட் உள்ளிட்ட பாடசாலை கட்டமைப்பு வீழ்ச்சி கண்ட தருணங்களில் பலமாக செயற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கம் நிரந்தர நியமனத்தை வழங்க வேண்டியது அவசியமாகும். இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை ஊழியர்களின் போராட்டம் நண்பகல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. நிர்வாக பிரச்சினையை தீர்க்க வலியுறுத்தி, குறிப்பாக முகாமையாளரை இடமாற்ற வலியுறுத்தி ஊழியர்களால் மேற்கொள்ளப்பட்ட பணிப்புறக்கணிப்பு நண்பகல் நிறைவுக்கு வந்தது. பிராந்திய முகாமையாளர் கேரீஸ்வரன் ஊழியர்களுடன் கலந்துரையாடி குறித்த குற்றச்சாட்டை விசாரணை செய்வதாகவும் வேறொரு முகாமையாளரை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் பிராந்திய முகாமையாளரால் கோரப்பட்டதை தொடர்ந்து பணிப்புறக்கணிப்பு கைவிடப்பட்டது. முன்னதாக சபையின் கிளிநொச்சி சாலை ஊழியர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நிர்வாகத்தில் இடம்பெறும் பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தி குறித்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டது. மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவைகள் என்பதை நிரூபிக்க முடியும். ஆனால் அவர்கள் நிரூபிக்க முடியும் என்று சொன்னால் ஊழல் அல்லது என்னால் லஞ்சம் பெறப்பட்டது என்று சொல்லி உண்மையாக அவர்கள் என்று அதை நிரூபிக்கட்டும். அந்த இதிலிருந்து நான் அதை பொறுப்பெடுக்கிறேன். நான் அப்படியான ஒரு சொல்லி ஆனால் இதுவரைக்கும் அப்படியான செயற்பாட்டை நான் செய்யவும் இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கிற யூனியன், அதாவது இதுக்கு முதலிருந்து பிரமண யூனியன் என்று சொன்ன அவர்களால் இங்கே நிதி மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. பதவி உயர்வு என்று சொல்லி பணம் பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இதுவரைக்கும் என்ன சபையினுடைய சட்ட திட்டத்துக்கு அமைவாகத்தான் நான் செயலாற்றி சாலையில் ஊழியர் நலம்புரி சங்கம் என்று சொல்லி ஒன்று இயக்கப்பட்டு அதில் மாதாந்த கட்டணமாக 25 ரூபா சந்தாபனம் என்று சொல்லி 250 ரூபாவுக்கு இங்கிருந்து எல்லா சாரதி காப்பாளர்களையும் பொறிவாளர்களையும் கையொப்பமிடப்பட்டு தலைமை காரியாலயத்துக்கு அனுமதிக்கு பிறகு அனுப்பப்பட்ட அதனுடைய மூலப்பிரதியை அந்த மூலப்பிரதியையும் சாலை முகாமையாளருக்கு எதிராக தலைமை காரியாலயத்துக்கு பெட்டிஷன் அனுப்பி, அதாவது முன்னாள் இருந்த தலைவர் அவர்களால் தலைமை காரியாலயத்துக்கு என் கண் முன்னாலேயே தலைவருக்கு பெட்டிஷமாக அனுப்பப்பட்டு இதுவரைக்கும் அந்த ஒரு ஆவணம் இல்லாமலே இங்கே ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது.
அவ்வாறான ஒரு செயற்பாடுகளில் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காண்டி தான் இவ்வளவு பழியும் என் மீது சுமத்தப்படுகிறது. என்ன தலைமை காரியத்தை கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டது. விசாரிக்கப்பட்ட இடத்திலும் இதற்கான குற்றச்சாட்டு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. நுவரெலியா பிரதேச செயலகத்தை இன்று மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நுவரெலியா பிரதேச செயலகத்தில் வழங்கப்படும் 2ஆம் கட்ட அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் விண்ணப்ப படிவங்கள் உரிய முறையில் வழங்கப்படவில்லை என தெரிவித்த மக்கள் பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2ஆம் கட்ட அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் பிரதேச செயலகத்தில் இன்று காலை கூடினர். பெருமளவானவர்கள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடியதால் அசௌகரியம் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பிரதேச செயலகத்தில் விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கும் நடவடிக்கை உரிய முறையில் மேற்கொள்ளவில்லை எனவும் வரிசையை நெறிப்படுத்துவதற்கான செயற்பாடுகளில் திணைக்கள உத்தியோகத்தர்கள் யாரும் செயற்படவில்லை எனவும் குற்றம் சாட்டிய மக்கள் பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டனர். முல்லைத்தீவு ஒதியமலை படுகொலை நினைவு நாள் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. முல்லைத்தீவு ஒதியமலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 40வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. ஒதியமலையில் சம்பவம் இடம்பெற்ற சனசமூக நிலையத்தில் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் நினைவாக சனசமூக நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபிக்கு உறவினர்களால் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், ப. சத்தியலிங்கம், பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு ஒதியமலையில் கடந்த 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி கூட்டத்திற்கு என அழைக்கப்பட்ட 32 குடும்பங்களின் தலைவர்கள் அந்த பகுதியில் உள்ள சன சமூக நிலையம் ஒன்றில் இராணுவத்தினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் எனவும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை புதிய அரசியல் சாசனத்தின் ஊடாக நிறுத்தக்கூடாது எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். நேற்றைய தினம் ஜேவிபியினுடைய டெல்வின் சில்வா அவர்கள் 13வது திருத்தச் சட்டம், புதிய அரசியல் சாசனத்திலே 13வது திருத்தச் சட்டம் இல்லாத ஒழிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதனுடைய நோக்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறுகிற ஒரு செயல்பாடாகத்தான் இது அமையும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு அரசியல் சாசனம் எழுதுகின்ற போது தமிழ் தரப்பையும் ஆலோசனையை பெற்று அதன் பின் தான் அரசியல் சாசனங்கள் எழுதப்பட வேண்டும். எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது, அதற்கு தீர்வு தருகின்ற வகையிலே புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அண்மை காலங்களிலே ஜனாதிபதி அவர்கள் 13வது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்றெல்லாம் அறிவித்திருக்கின்ற சூழலிலே ஜேவிபியினுடைய முக்கிய செய்தியாக 13வது திருத்தச் சட்டம் இல்லாத ஒழிக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதை தட்டு தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த வகையிலே இதிலே எங்களுடைய பார்வை எப்படி என்று சொன்னால், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள இந்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற வகையிலே இந்தியாவை ஓரங்கட்டுகின்ற அல்லது இந்தியாவின் ஒப்பந்தத்தை இல்லாத ஒழிக்கின்ற ஒரு நிலை இருக்கிறதா என்பதை ஜனாதிபதியிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த அரசியல் சாசனம் எழுதப்படுகின்ற போது தமிழ் தரப்புகளையும் தமிழ் தரப்புகளினுடைய ஆலோசனையும் பெற்று புதிய அரசியல் சாசனத்தை எழுத வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே 13வது திருத்தச் சட்டத்தை, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எந்த காலத்திலும் புதிய அரசியல் சாசனத்தினூடாக நிறுத்தக்கூடாது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த பத்திரிகை மாநாட்டிலே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது அது இலங்கை இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு அழிக்க முடியாத ஒப்பந்தமாக இருக்கிறது. அவை புதிய அரசியல் சாசனத்தை எழுதி அதை இல்லாத ஒழிக்கின்ற ஒரு சூழலை இப்பொழுது இருக்கின்ற புதிய அரசாங்கம், ஜனாதிபதி அவர்கள் செய்ய முனையக்கூடாது. ஏனென்றால் பெருவாரியான மக்கள் அவரை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள், அவருடைய அரசாங்கத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் கூட வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கின்ற வகையிலே புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும். இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே 13வது திருத்தச் சட்டமும் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை புதிய அரசாங்கமும் ஜனாதிபதியும் செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. தேசிய மக்கள் சக்திக்கு மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கான மக்கள் ஆணை வழங்கப்படவில்லை எனவும் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் டெல்வின் சில்வா வெளியிட்ட கருத்துக்கள் தவறாக பொருள் கொள்ளப்படுவதாக வெளிவிவகார பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். புதிய ஒரு அரசியலமைப்பை நாங்கள் முன்வைக்கும் பட்சத்தில் 13வது சீர்திருத்தம் அல்ல,
முதலாவது சீர்திருத்தம் தொடக்கம் 20வது சீர்திருத்தம் வரையிலான அனைத்து விதமான சீர்திருத்தமும் மாற்றப்பட்டு ஒரு புதிய அரசியல் அமைப்பு ஒன்று தான் இங்கே முன்வைக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த விடயமானது நான் நினைக்கின்றேன் புலியாக புரிந்து கொள்ளப்பட்ட விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே எந்தொரு வகையிலும் தேசிய மக்கள் சக்தியானது மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கான மக்கள் ஆணையை பெறவும் இல்லை, நீக்குவதற்கான எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபடவும் இல்லை. ஆனால் மாகாண சபையையும் விட திறமான ஒரு சம உரிமையை வலியுறுத்திய அனைத்து மக்களுக்கும் சமனான அந்தஸ்தை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு எங்களுக்கு தேவை. அதில் மாகாண சபை இருக்கா இல்லையா என்ற விடயம் வேறு. நிச்சயமாக நாங்கள் இதுவரையில் மாகாண சபையினை நீக்குவதற்கான எந்த விதமான நாங்கள் முன்மொழிவுகளை நாங்கள் முன்வைக்கவில்லை. அது மாத்திரமல்ல, எமக்கு கிடைத்த மக்கள் ஆணை கூட மாகாண சபையினை நீக்குவதற்கான மக்கள் ஆணை இல்லை என்பதனையும் நாங்கள் இங்கு தெளிவாக நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்படுகின்றோம். நன்றி. மாகாண சபை என்பது வேறு, சம உரிமை என்பது வேறு என்பதை மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிந்து கொள்ள வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம். ஆனால் இன்றைய மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களின் போராட்டங்களால் கிடைக்கப்பெற்றது. ஆகவே அதை நாம் எதிர்க்கவும் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த தேர்தல்களுக்கு முன் என்னிடம் நேரடியாக கூறியுள்ளார். இன்னமும் பல தமிழ் தலைவர்களிடமும் அவர் இந்த கருத்தை கூறியிருப்பதை நான் அறிவேன். இப்போது மாகாண சபையை அகற்றிவிட்டு அதற்கு பதில் நாடு தழுவிய சம உரிமையை தருவோம் என தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் கூறுகின்றார்கள். சம உரிமை வருவது நல்லதே, ஆனால் சம உரிமை என்பது வேறு, அதிகார பகிர்வு என்பது வேறு. மாகாண சபையை அகற்றுவது பற்றி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூறப்பட்டதாக தெரியவில்லை. ஒருவேளை வடமாகாண மாவட்டங்களில் தமிழ் மக்களின் வாக்குகள் பெரும்பான்மையாக கிடைத்துள்ளமையால் மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் என்ற பழைய ஜேவிபியின் கொள்கை நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு அதை அகற்ற ஆணை தந்துள்ளார்கள் என தேசிய மக்கள் சக்தி நினைக்கின்றதோ என தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் 3 தசாப்த காலமாக மூடப்பட்டிருந்த வீதியொன்று மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. திருகோணமலையில் உவர்மலை மத்திய வீதி மற்றும் லோவர் வீதியை இணைக்கும் வீதி 3 தசாப்த காலத்திற்கு பின்னர் மக்கள் பாவனைக்காக நேற்று திறந்துவிடப்பட்டது. 22ஆம் படைப்பிரிவு முகாமை ஊடறுத்து சென்ற இவ்விணைப்பு வீதியே தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளது. பதுளை தெமோதரை இடையேயான ரயில் சேவை இன்று முதல் வழமைக்கு திரும்பியுள்ளது. உடுவர பகுதியில் ரயில் பாதையில் மண்மேடு சரிந்து விழுந்ததன் காரணமாக தடைப்பட்ட பதுளை தெமோதரைக்கு இடையேயான ரயில் சேவை இன்று முதல் வழமை போன்று இயங்கும் என நாவலப்பட்டி ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டை பதுளை வரையிலான ரயில்கள் இன்று முதல் வழமை போன்று இயங்கும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக பதுளை பிரதேசத்தில் பெய்த பலத்த மழை காரணமாக கடந்த 25ஆம் தேதி காலை உடுவரவில் உள்ள ரயில் பாதையில் பாரிய மண்மேடு சரிந்து விழுந்ததால் கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரையான ரயில் சேவை நானு ஓயா வரையிலும் பண்டாரவளை வரையான சேவை எல்ல வரையிலும் மட்டுப்படுத்தப்பட்டது. கஞ்சனவின் எரிபொருள் சூத்திரத்தையே அரசாங்கம் செயற்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் வலுசக்தி அமைச்சர் கஞ்சனம் விஜயசேகரவின் எரிபொருள் விலை சூத்திரத்தையே அரசாங்கம் செயற்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். තමන්ගේ කාලය කළමනාකරණය කරන්න. තමන්ට තියෙන වගකීම් සඳහා තියෙන කාලය ඉතාම සීමිතයි. අපේ රටේ ජනාධිපතිවරු අගමැතිවරුන්ට හෙලිකොප්ටර් දීලා තියෙන්නේ, යාන වාහන දීලා තියෙන්නේ. තමන්ගේ කාලය எரிபொருள் விலையில் ஏற்பட்ட மாற்றத்தினால் எந்த பயனும் இல்லை. அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதையிலேயே பயணிக்கின்றது. அதேபோன்று காஞ்சன விஜயசேகர முன்னாள் அமைச்சரின் விலை சூத்திரத்திற்கு அமையவே அரசாங்கம் செயற்படுகின்றது. அத்துடன் மாவீரர் தினத்தை அணிதிரண்டு நினைவு கூற அனுமதி அளித்துவிட்டு சமூக செயற்பாட்டாளர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளமைக்கு எதிர்ப்பை தெரிவிக்க விரும்புகின்றோம். இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அணி திரளவுள்ளோம். කළමනාකරණය කරලා තමන්ගේ කාර්යභාරය කරන්න. එහෙම නැතුව පයින් ගිහිල්ලා කාලය නාස්ති කරන්න නෙමෙයි. බිමින් ගිහිල්ලා කාලය නාස්ති කරන්න නෙමෙයි. රටක් කරනවා. அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கவின் பாதையிலேயே பயணிக்கின்றது என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதையிலேயே பயணிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
ක්‍රියාකාරීන් අත්අඩංගුවට ගැනීම සම්පූර්ණ වැරදි ආකාරයකට කළා තියෙන්නේ. ශ්‍රී ලංකා පොලිසිය ලැජ්ජ වෙන්න ඕනේ මේ වගේ දෙයක් මේ ආණ්ඩුව වෙනුවෙන් කරපු එක ගැන. මොකද මේ සමාජ මාධ්‍ය ක්‍රියාකාරීන් අත්අඩංගුවට අරන් තියෙන්නේ ත්‍රස්තවා நாட்டின் ஜனநாயகம் மோசமான நிலையை அடைந்துள்ளமையே காண முடிகின்றது. சமூக வலைதளங்களின் ஊடாக மக்கள் மனதில் குரோதத்தை மக்கள் விடுதலை முன்னணி வலுவடைய செய்தது. அதேபோன்று மக்களின் பணத்தை ராஜபக்சர்கள் உகண்டாவிற்கு கொண்டு சென்றுள்ளதாக கூறி மக்கள் மனதில் குரோதத்தை தூண்டி அப்பாவி நாடாளுமன்ற உறுப்பினரை கொலை செய்து எமது உறுப்பினர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கும் நிலையை உருவாக்கிய மக்கள் விடுதலை முன்னணி தமது கையில் ஆட்சி அதிகாரம் வந்தமையை தொடர்ந்து சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை விடுவிக்க தேவையான நகர்வுகளை முன்னெடுக்க நாம் கட்சி என்ற வகையில் தயாராக உள்ளோம். சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்த போலீசார் பிரபாகரனை நாட்டின் கடவுள் என விழித்து மாவீரர் தினத்தை அனுஷ்டித்தவருக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்காமையை இட்டு கவலை அடைகின்றோம். அரசாங்கம் மக்களுக்கு காண்பித்தமைக்கு புறம்பான பாதையில் பயணிக்கின்றமையே அவதானிக்க முடிகின்றது. எரிபொருள் விலை அதிகரிப்பு அமைச்சர் தரகு பணத்தை பெற்றுக் கொண்டதே காரணம் என கூறினர். ஆனால் தற்போதைய சூழலுக்கு காரணம் என்ன என அரசாங்கம் தெரியப்படுத்த வேண்டும். நாணய நிதிய உடன்படிக்கை உள்ளடங்கலாக நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என கூறிய அரசாங்கம் தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் பாதையில் பயணிக்கின்றமையே காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட அனுரகுமார விக்ரமசிங்க அரசாங்கம் ஆட்சி அமைத்துள்ளமையே போன்ற நிலையே தற்போது காணப்படுகின்றது. වාදය වැළැක්වීමේ පනත යටතේ ත්‍රස්තවාදය වැළැක්වීමේ පනත යටතේ අත්අඩංගුවට ගන්න ත්‍රස්තවාදය වැළැක්වීමේ පනතට විරුද්ධ වෙච්ච ජනතා විමුක්ති පෙරමුණට තියෙන අයිතිය මොකද්ද? ජාතික ජනබලවේගයට තියෙන අයිතිය මොකද්ද කියන කාරණය ඔවුන් තමුන්ගේ හර්ද සාක්ෂියෙන් ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரசியல் உரிமையாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. எதிர்வரும் மாதங்களில் நுகர்வோருக்கு தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசி வழங்க வேண்டியதன் அவசியத்தை சிறு மற்றும் நடுத்தர அரசியல் உரிமையாளர்களிடம் எடுத்துரைத்த ஜனாதிபதி அதற்காக எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுடன் கலந்துரையாடினார். அவர்களுக்கு தட்டுப்பாடின்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சிய வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அத்தோடு பெறுமதி சேர்க்கும் உற்பத்திகளுக்கு நாட்டரிசியை பயன்படுத்துவதால் நுகர்வுக்கு தேவையான இருப்புகளில் தட்டுப்பாடு நிலவுவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. உரமானியத்தை தேசிய உற்பத்திக்கான செயற்திறனுடன் பயன்படுத்தும் நோக்கில் QR குறியீட்டு முறைமையை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இங்கு ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, லக்சதோச தலைவர் கலாந்தி சமித்த பெரேரா மற்றும் சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கட்கோவளம் இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமக்கு மதிய உணவினை வழங்குவதில் கிராம உத்தியோகத்தர் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக கூறி யாழ்ப்பாணம் வடமராட்சி கட்கோவளம் இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளம் காரணமாக நலன்புரி நிலையத்தில் தங்கியிருக்கும் நிலையில் கிராம உத்தியோகத்தர் வேண்டுமென்றே தம்மை புறக்கணித்து தமக்கு உணவு வழங்கவில்லை எனவும் கட்கோவளம் இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்ற கிராம உத்தியோகத்தரின் முறைப்பாட்டிற்கு அமைய போலீசாரால் நேற்று இருவர் கைது செய்யப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். பருத்தித்துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார். இதனிடையே இது தொடர்பில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலரிடம் வினவிய போது விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்படுவதுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். எனக்கு காட்டு பிரச்சனை ஐயா, நாங்கள் யோசிச்சு நானே செத்துருவேன். இந்த பிள்ளை மாட்டுக்கிறாரு, இந்த பிள்ளைய பாக்குங்கன்னா இப்படி ஒரு இதில் விட்டா போய் சோறு கேட்டாங்க, அதை கொடுக்குங்கள் இல்லையா, அதுகளும் இருந்தா தானே வெள்ளம் வந்துட்டுது. என்ன ஐயா செய்கிறது? எல்லாரும் ஒதுங்கினது வெள்ளத்தின் எல்லாத்தையும். ஜனாதிபதி ஐயா, நீங்கள் வந்து இந்த நாட்டில் எவ்வளவு மாற்றங்கள், நீங்கள் உடனடியாக இதை பார்த்து எனக்கும் என்ற 3 பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளை இந்த தாய்க்கும் எங்களுக்கும் ஒரு முடிவு வேணும். இல்லையா நாங்கள் என்ன முடிவு எடுப்போம் எனக்கே தெரியாது. நான் என் பிள்ளைகள் மன ரீதியா, இந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை, இந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் தம்பிஞ்ச வாங்க இந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் படிக்கிற பிள்ளை, இதுகள் தான் மன ரீதியா பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளை நாளைக்கு என்னன்னு படிக்குங்க. அரசு உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு ஆள் என்று போட்டா எடுக்கினாம், இதே என்ற பிள்ளைய தள்ளி விடுத்துட்டு சொல்லி வென்று போட்டா அது ஒன்றும் என்று எடுக்கிறார் என்று சொல்லினேன் சார்.
எந்த பிள்ளைய பசிக்குது அப்பா என்ன சொன்னா தான் சார் மாமா எந்த பிள்ளை பசிக்குது மாமா எந்த அப்படிதான் எந்த பிள்ளைகள் 3 அழத்தான் 2 பிள்ளைகளும் அழுது இந்த பிள்ளையும் அழத்தான் சார் அவையல் போய் மிஸ் இந்த பிள்ளைகளுக்கு பதிவில்லாட்டாலும் ஒரு பாசல குடுங்கவன்னு சொல்லி கேட்டதுக்கு தான் சார் உங்களை சாப்பாடு தெரியல அது ஒன்றும் தெரியலாதுன்னு சொல்லி விரட்டி விட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ போய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? ஜிஎஸ்கிட்ட போய் அதை கதைச்சதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்க போய்க்கல ஒரு பிள்ளைய தள்ளி படுத்தியிருக்கேன். சரியா தள்ளி விட்டுட்டு வெளியில் போங்கன்னு சொல்லி கிளச்சி விட்டுருக்குறேன். அப்போ அதால் தான் அந்த காரணத்துக்காக தான் இப்போ வந்து நீதியை கேட்டு கிடைச்சி ஏஜிஏட்டை வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன்னா நிறைய கடிதம் போயிருக்கு. இல்லைன்னு சொல்லி மறக்க சொல்லி கேளுங்க. நான் அறிஞ்ச ஒரு 4-5 லெட்டர் போயிட்டு இதுவாக மாற்ற சொல்லி ஏன்னு சொல்லி சொன்னால் இவா வந்து வெள்ளத்துக்குள்ள இறங்கி பார்க்க இல்லை. வெள்ளத்துக்கு இறங்கினா நீச்சி இறங்கி வருமானு சொல்லியிருக்கிறான். சொல்லி இந்த கடிதம் கொடுத்த அடுத்த நிமிஷம் ஏஜியை பேசி அங்கே வந்திருக்கிறான். சரியா இது இப்படி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. அதால மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் தான் எங்களுக்கு வந்து என்ன செய்யுது எங்களுக்கு தேவை. மக்களுக்கு சேவை செய்யாத யாரும் எங்களுக்கு தேவையில்லையான்னு சொல்லி கேட்டு. மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ விசேட கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனின் ஒருங்கிணைப்பில் பிரதி அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் இன்று இடம்பெற்றது. புதிய மாவட்ட செயலக கட்டட தொகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றனர். வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பில் சேத விபர மதிப்பீடு ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்த பணிகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. செங்கலடி பகுதியில் சட்டவிரோதமான மணல் அகழ்வில் அதிகமானோர் ஈடுபடுவதால் வயல் நிலங்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளமை தொடர்பில் விசேடமாக ஆராயப்பட்டது. தற்காலிகமாக குறித்த பகுதிக்கான மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்களை இடைநிறுத்தி வைப்பதற்கான தீர்மானம் ஒன்றும் இன்று எடுக்கப்பட்டது. மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர்களான சுதர்ஷினி ஸ்ரீகாந்த், நவரூபரஞ்சினி முகுந்தன், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் ASM சியாத், பிரதேச செயலாளர்கள், மத்திய மற்றும் மாகாண நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள், உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்கள், ஆணையாளர்கள், மாவட்ட செயலக அதிகாரிகள், சுகாதார அதிகாரிகள், கல்வி திணைக்கள அதிகாரிகள் என பல்வேறு திணைக்கள பிரதிநிதிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர். சில பிரதேசங்களில் உடனடியாக பாதிக்கப்பட்ட போது அந்த மக்கள் வெளியேறி வந்தவுடன் இருப்பதற்கு கட்டிடங்கள் இருக்கவில்லை போதுமான அளவு. காரணம் போதிய அளவு உயரமான மாடி கட்டிடங்கள் இருக்கவில்லை. ஆகவே அது தொடர்பிலும் எந்த பிரதேசங்களில் மாடி கட்டிடங்கள் அமைக்கப்படும் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்தோம். அதேபோன்று சில பிரதேசங்கள் முழுதாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு அந்த பிரதேசம் ஐசோலேட்டட், அதாவது தனிமைப்படுத்தப்பட்டது. ஆகவே அந்த பிரதேசங்களுக்கு நேவி கடற்படை உதவியுடன் தனியான போட்டுகளை வைத்திருப்பது, இன்னும் பல பிரதேசங்களிலே பாதைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, அவைகளுடைய திருத்து போன்ற விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு, ஆகவே இது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பிரதி அமைச்சரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது அரசாங்கம் ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் கொடுப்பதாக தீர்மானித்திருப்பதாக நாங்கள் பேசப்பட்டது. இன்னும் அதுவும் முழுமையான தீர்மானம் இல்லை என்று சொல்லப்பட்டதோடு விவசாயிகளும் எங்களை சந்தித்து மட்டக்களப்பு மாவட்ட விவசாய சங்கம் என்னை சந்தித்து இப்பொழுது இந்த 40,000 ரூபா கூட போதாது, மிக அதிகமான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அது தொடர்பில் ஒரு இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை. திருகோணமலை விருகல் சித்திர வேலாயுதர் சுவாமி தேவஸ்தானத்தினால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. திருகோணமலை விருகல் பிரதேச செயலக பிரிவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் விருகல் சித்திர வேலாயுதர் சுவாமி தேவஸ்தானத்தினால் இன்று வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டது. விருகல் பிரதேச செயலகத்தில் வைத்து சுமார் 200 குடும்பங்களுக்கு 3000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. விருகல் பிரதேச செயலாளர், விருகல் ஆலயத்தின் மரபு வழி முதன்மை கங்காணம், விருகல் ஆலய நிர்வாகத்தினர் கலந்து கொண்டு நிவாரணப் பொதிகளை வழங்கி வைத்தனர். சுவிஸ் தூதரக அதிகாரிகள் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபரை சந்தித்துள்ளனர். இலங்கைக்கான சுவிஸ் தூதரக மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் S முரளிதரனை சந்தித்துள்ளனர். இச்சந்திப்பு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை 9 மணிக்கு இடம்பெற்றது. இதன்போது அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் மற்றும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சபாநாயகர் அசோக ரன்வலவை சந்தித்துள்ளார்.
இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல ஆகியோரை அண்மையில் நாடாளுமன்றத்தில் சந்தித்தார். நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீரவும் பங்கேற்றிருந்தார். இந்த சந்திப்பில் புதிய சபாநாயகருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த இந்திய உயர்ஸ்தானிகர் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நீண்ட காலமாக காணப்படும் தொடர்பை நினைவு கூர்ந்தார். மேலும் இரண்டு நாடுகளினதும் நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற பணியாளர்களுக்கான பரிமாற்ற திட்டங்களை மேற்கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டார். இங்கு கருத்து தெரிவித்த சபாநாயகர் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையில் காணப்படும் தொடர்புகளை தொடர்ந்தும் வலுவாக பேணுவதற்கும் 10வது நாடாளுமன்றத்தில் இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். இருதரப்பினருக்கும் இடையில் இடம்பெற்ற நட்பு ரீதியான கலந்துரையாடலில் பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தொழில்நுட்ப அறிவை பரிமாறிக்கொள்ளுதல் போன்ற இரு நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. நிலவிய பலத்த மழையுடனான வானிலை காரணமாக 4,75,225 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலவிய பலத்த மழையுடனான வானிலை காரணமாக 24 மாவட்டங்களில் 4,75,225 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 17 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 20 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 10,024 பேர் 99 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் 65,020 பேர் உறவினர்கள் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். இதேவேளை பதுளை, கண்டி மற்றும் ரத்தினபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாழ்நில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை தளர்த்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தும் விற்பனை பிரிவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நவீன விவசாய விரிவாக்கல் திட்டத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தும் நோக்குடன் கிளிநொச்சியில் விற்பனை பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. விற்பனை பிரிவு 155ஆம் கட்டையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் விற்பனை நிலையத்தை ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் கரைச்சி பிரதேச செயலாளர், நவீன விவசாய திட்ட படிப்பாளர், தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள், விவசாயிகள் பங்கேற்றனர். மாவீரர் தினம் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களது குற்றங்களை பாதுகாப்பு தரப்பு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என அறகலைய செயற்பாட்டாளர் பிர்தவ்ஸ் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அண்மையில் 3 கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களது குற்றங்கள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் என அறகலைய செயற்பாட்டாளர் பிர்தவ்ஸ் வலியுறுத்தியுள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பிடிஏ சட்டத்தினூடாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த 3 உறவுகளுடைய குற்றங்களை நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு பிரிவு தெளிவுபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் பாதுகாப்பு பிரிவின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த வகையில் பாதுகாப்பு பிரிவை சாடுவதையும் மக்கள் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய தரப்பு நியாயத்தையும் கேட்டு அது சம்பந்தமான தெளிவையும் மக்கள் அடைய வேண்டியது மக்களுடைய அவசியம். போலீஸ் பாதுகாப்பு பிரிவின் ஊடக பேச்சாளர் கூறியிருந்தார், சில விடயங்களை அதாவது நடத்த முடியும் என்று, மாவீரர் தினத்தை நடத்த முடியும் என்ற ஒரு செயற்பாடின் மூலமாக தாங்கள் சொல்ல வந்த விடயம் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய உறவினர்களையும் நினைவேந்தல் செய்ய முடியும். ஆனால் ஒரு பயங்கரவாத ஒரு செயற்பாட்டுகளுக்கு ஒரு ஆதரவு போகின்ற ஒரு இயக்கத்தை பற்றி நினைவு கூற முடியாது என்று இதை பற்றிய தெளிவு பாமர மக்களிடம் நீங்கள் முன்கூட்டியே செய்ய வேண்டும் என்பது நாங்கள் பாதுகாப்பு தரப்பில் நாங்கள் கேட்க முடிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் இந்த மக்களிடம் முன்கூட்டியே இவ்வாறான செயற்பாடுகள் செய்ய முடியும், இவ்வாறான செயற்பாடுகள் செய்ய முடியாது என்ற ஒரு தெளிவை நீங்கள் சொல்ல வேண்டும். அதற்குரிய ஒரு தனி ஒரு படை அணியாகவோ, உங்களிடம் இருக்கின்ற படை அணியாகவோ அல்லது சிவில் பாதுகாப்பு ஒரு பிரிவினரையோ நீங்கள் ஏற்பாடு செய்து மக்களுக்கு இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாது என்று ஒரு விடயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். வவுனியா இளமருதங்குளம் கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா இளமருதங்குளம் பகுதியில் நேற்று மாலை வாளால் வெட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓமந்தை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இளமருதங்குளம் பகுதியில் பழைய பகை ஒன்றின் காரணமாக 5 பேர் கொண்ட குழுவினால் 46 வயதான குடும்பஸ்தர் ஒருவர் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார்.
இந்த சம்பவம் தொடர்பில் கூமாங்குளத்தை சேர்ந்த வாகன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சின் செயலாளராக KDR ஒல்கா நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் செயலாளராக KDR ஒல்கா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் KDR ஒல்காவிடம் கையளித்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் எதிர்வரும் 6ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத் மற்றும் அவரது மனைவி சசிபிரபா ரத்வத் ஆகியோரை எதிர்வரும் 6ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நுகேகொடை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சசிபிரபா ரத்வத்துக்கு சொந்தமான நுகேகொடை மிரிகான பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலிருந்து பதிவு செய்யப்பட்ட இலக்கத்தகடு இல்லாத சொகுசு கார் கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் திகதி மிரிகான போலீசாரால் மீட்கப்பட்ட நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. காலாவதியான பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என நுகர்வோர் அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலாவதியான பொருட்களை குறைந்த விலையில் விற்பனை செய்பவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபையின் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். කරන්න පටන් ගත්තේ පහුගිය සතියේම අපි අපේ නිලධාරීන්ට උපදෙස් ලබා දෙනවා විශේෂයෙන්ම ඔය ගබඩා වගේ දේවල්. பண்டிகை காலத்தில் நுகர்வோர் அதிக அளவில் கொள்வனவு நடவடிக்கைகளில் ஈடுபடுவர். இதன்போது அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக நேரிடும். அத்தகைய விடயங்களை தவிர்க்க நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. நவம்பர் மாதம் 25ஆம் திகதியில் இருந்தே அதிகார சபை இந்த விடயத்தை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது. காலாவதியான பொருட்களின் லேபிள்களை மாற்றி பொருட்களை விற்பனை செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதனை தடுக்கவே நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதேபோன்று சில்லறை வியாபாரம் தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளோம். காரணம், குறைந்த விலைக்கு காலாவதியான பொருட்களை விற்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவ்வாறு கழிவு விலையில் பொருட்களை விற்கும் போது பொதுமக்கள் அவதானம் செலுத்த வேண்டும். அவ்வாறான பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளோம். நுகர்வோரையும் விற்பனையாளர்களையும் தெளிவுபடுத்தும் வேலை திட்டங்களை இவ்வாரத்தில் முன்னெடுக்க உள்ளோம். அதற்கான நகர்வுகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். සම්බන්ධව වැඩි අවධානයක් යොමු කරන්න. මොකද උත්සව කාලෙකදී සාමාන්‍යයෙන් වෙළඳපළට එනවා කල්ලු කුතිච්ච දේවල්, ඒ වගේම කල්ලු කුතිච්ච දේවල් ලේබල් වෙනස් කරලා සමහරට මිල ගණන් වෙනස් කරලා විවිධාකාරයෙන් තොරතුරු වෙනස් කරන ලද භාණ්ඩ වෙළඳපළට එන්න හැකියාවක්. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நாளை விசேட கட்சித் தலைவர் கூட்டம் இடம்பெற உள்ளது. கல்வி பொதுத்தர ஆதரவு உயர்தர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டால் பரீட்சையின் போது வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கைகளை தொடங்குவார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது பரீட்சைக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் பரீட்சை முடியும் வரை தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையால் பரீட்சை சில நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நடவடிக்கை இந்த வாரம் மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட கட்சித் தலைவர் கூட்டம் நாளை இடம்பெற உள்ளது. இச்சந்திப்பு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நாளை பிற்பகல் இடம்பெற உள்ளதுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான வேட்புமனுக்களை மீள அழைப்பது தொடர்பிலும் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் கட்சி மாறியதாலும் சிலர் வெளிநாடு சென்றுள்ளதாலும் மேலும் சிலர் அரசியலில் இருந்து விலகியதாலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்ய அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்ட நெல் வயல்களில் கபில நிற தத்தி மற்றும் மடிச்சுக்கட்டி நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாக மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் சோதிலட்சுமி விஜயதாசன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் நெல் வயல்களில் கபில நிற தத்தி மற்றும் மடிச்சுக்கட்டி நோய் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கிளிநொச்சி மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் சோதிலட்சுமி விஜயதாசன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சி விவசாய திணைக்கள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை வானாவாரியிலும் பெருநீர் பாசனத்திலும் சிறுநீர் பாசனத்திலும் கிட்டத்தட்ட 28,978 ஹெக்டேர் நிச்சயம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தற்போது தத்தி இளமடிச்சுக்கட்டி தாக்கம் காணப்படுவதால் விவசாயிகளை விழிப்புணர்வுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு போன போகம் 23-24 தத்தி இளமடிச்சுக்கட்டி தாக்கம் அதிக அளவு காணப்பட்டது. இந்த முறை மழையின் தாக்கத்தின் பின் தற்போது அதிக அளவு காணப்படுகிறது.
காணப்படுகிறது. தத்தியை பார்க்கும்போது மழையின் பின்னரான காலநிலை மாற்றம் அதிக நைட்ரசன் பசலையே காரணமாக இருக்கிறது. இதற்கு நீரை வெளியேற்றிய பின் சிபார்சு செய்யப்பட்ட பூச்சி நாசினியை விவசாய போதனாசிரியரின் ஆலோசனைக்கு அமைவாக வீசிட வேண்டும். அடுத்துக்கட்டியையும் பார்க்கும்போது அதுவும் காலநிலை மாற்றமும் அதிக நைட்ரசன் பசலையின் பாவனையும் தான் காரணமாக இருக்கிறது. இதை ஆரம்பத்தில் அவதானித்து உரிய பூச்சி நாசினியை விவசாய திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைவாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு எந்த பூச்சி என சரியாக இனங்கண்டு சரியான பூச்சி நாசினியை பயன்படுத்தவும். கடந்த காலங்களில் பயன்படுத்தியமையால் பூச்சி கட்டுப்படாமல் அதன் பூச்சி தாக்கம் பெருகியது. இம்முறையாவது ரசாயனங்களை பாவிக்கும் போது பொதி செய்யப்பட்ட திகதி, பாவனை காலம் என்பவற்றை அவதானித்து உரிய அளவில் பயன்படுத்தவும். அதோடு அதிக நைட்ரசன் பசலை பாவனையை குறைத்து சிபார்சு கலவை நாம அறிவுறுத்துகின்றோம். தத்தி மடிச்சுக்கட்டியின் தாக்கம் பின்வரும் இடங்களிலே அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. புளியம்பொக்கனை, கண்டாவள, வட்டக்கச்சி, பெரியவரந்தன், அக்கராயன், பூநகரி, முழங்காவில், பளை ஆகிய விவசாய போதனாசிரியர் பிரிவுகளில் இனங்கள் காணப்பட்டு அதற்கான விழிப்புணர்வு விவசாய போதனாசிரியரால் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. தற்போது பெய்த அதிக மழை காரணமாக நெல்லும் சிறுதானியமும் மரக்கறி பயிற்சி என்ற பாதிப்பு அழிவு விவரங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் பெறப்பட்டு கொண்டு இருக்கின்றது. வவுனியாவில் சுகவீனமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. வவுனியா குடாகச்சக்குடி பகுதியில் சுகவீனமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட காட்டு யானைக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. வயல்வெளியில் சுகையினம் காரணமாக விழுந்து கிடந்த யானை வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்களால் அண்மையில் மீட்கப்பட்டது. அந்த யானைக்கு கடந்த 5 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான கால்நடை வைத்திய அதிகாரி ப. கிரீதரன் தலைமையில் யானைக்கான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. 8 வயது மதிக்கத்தக்க யானை மோசமான காலநிலை காரணமாக வயலில் தவறி விழுந்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சியில் இருந்து கால்நடைகளை கடத்த முற்பட்ட 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி புளியம்பொக்கனை பகுதியில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு கால்நடைகளை கொண்டுவர முற்பட்ட 4 பேர் தர்மபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 12 சிறிய கால்நடைகளை பாரகூர்தி மற்றும் உளவு இயந்திரம் மூலம் கொண்டு செல்ல முற்பட்ட வேளை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கால்நடை உரிமையாளரின் விற்பனை கடிதம் இன்மை, கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான கால்நடை வைத்தியரின் சிபாரிசு கடிதம் இன்மை மற்றும் கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான வாகனத்தில் தண்ணீர், உணவு என்பவற்றை ஏற்படுத்தி கொடுக்காமல் கொண்டு சென்றமை போன்ற குற்றச்சாட்டில் 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் மேய்ச்சலுக்காக கட்டப்பட்ட பசுமாட்டை இறைச்சியாக்கிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேய்ச்சலுக்காக அயலவரின் காணியில் கட்டப்பட்டிருந்த 2,50,000 ரூபாய் பெறுமதியான கன்று ஈணும் நிலையில் இருந்த பசுமாட்டை இறைச்சியாக்கிய நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். கால்நடை உரிமையாளர் வேறு பகுதிக்கு தனது மாட்டை மாற்றி கட்டுவதற்காக சென்றபொழுது இந்த சம்பவம் தெரியவந்ததை அடுத்து தர்மபுரம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதற்கமைய சந்தேகத்தின் பேரில் பளை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி DM சதுரங்க குறிப்பிட்டுள்ளார். தர்மபுரம் பகுதியில் தங்கியிருந்த வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் ஒரு தொகை மாட்டு இறைச்சியும், மாட்டை வெட்டுவதற்காக பயன்படுத்திய கத்தி, கோடரி மற்றும் இறைச்சியை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்திய கெப்ரக வாகனம், மோட்டார் சைக்கிள் என்பவற்றையும் கைப்பற்றினர். அத்துடன் அப்பகுதியில் 5 மாடுகளை களவாடி இறைச்சி ஆக்கியமையை குறித்த நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதன்போது கால்நடைகளின் கயிற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.